அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி எப்படி ஆவீங்க? அண்ணாலும் நீங்க மருந்து சாப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஆயிடுவீங்க. சில பேர் வந்து ஒரு பாக்ஸ் இருப்பாங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அதை வர லான்ச் டைம் அந்த மாதிரி போட்டி இருக்கும்போது ஒரு காலகட்டம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரிலாம் ஆயிடும். இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. எவ்வளவு குறைக்க முடியுமா குறைச்சிருங்க. சரிங்களா? சரி, ரொம்ப ரொம்ப இருக்கு சார். இது வந்து எல்லாரும் நம்ம கொடுக்க பார்க்கிறோம். நான் ரொம்ப ஸ்பீடா போவேன் சார். இது நம்ம கிளாஸ் நடத்தணும். ஓகே, இந்த டீச்சிங் வந்து நீங்க வந்து கண்ணை மூடி தலைமா ஏத்திக்கூடாது. நீங்க திங்க் பண்ண நான் ஏத்துக்கணுமான்னு திங்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓ, இவர் சொல்றாரு நான் ஏத்திக்கணும். நோ 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 நோ. இது எப்படி ஹீல் பண்ணும்? இது பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் எப்படி ஹீல் பண்ணும்? யார் அந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க? இந்த பிளாஸ்டிக் எப்படி ஹீல் பண்ணும் கேட்கறீங்க யாராச்சும்? அந்த மாதிரி கேட்கிறீங்களா? இது ஒரு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் எப்படி ஹீல் பண்ணும் கேட்கறீங்க சார்? நீங்க போனீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுங்க. வானத்தை கேள்வி கொடுத்துருங்க. எப்படி இருக்கா சார்? அந்த மாதிரி சார் இந்த கிளாஸ் எப்படி ஹீல் பண்ண போகுது, ஏன் ஹீல் பண்ண போகுது, எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு சார். சார் அந்த காலத்துல சார் ஒரு குழந்தை அழுகுது, ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழந்தை வந்து அழுகுது வீட்டுல. அந்த வீட்டுல பாட்டி என்ன பண்ணுவாங்க? வீசி சுத்தி போடுவாங்க. ரைட்டா சார்? அந்த பாட்டி என்ன பண்ணாங்க? கொஞ்சம் மிளகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு சுத்து, அப்புறம் ஒரு ரிவர்ஸ் சுத்து, அப்புறம் வாயெல்லாம் சொல்லுவாங்க, அடுப்பு சொல்லுவாங்க. பிள்ளைய என்ன எங்க போடுறாங்க? நெருப்புல போடுறாங்க. ரைட்டா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த குழந்தை நல்லா பண்ணிப்படும். ஏன் இந்த மாதிரி நடக்குது? அந்த குழந்தை ஒரு வீட்டுக்கு போகும்போது சொந்தக்காரன் பிடிச்சி அடிச்சிருப்பான், கிள்ளி இருப்பான். அந்த குழந்தை 10 பேர் பிடிக்கிறாங்க சார், 10 பேர் தூக்குறாங்க. அவங்க நெகட்டிவ்லாம் அந்த பிள்ளைங்க போவோம். சரியா? ஒரு புள்ள வந்து அழுவோம், அவன் போவோம். நீங்க வந்து வற்புறுத்தல, போ மாமான்னு போய் வேண்டாம் சொல்லுங்க, பிடிச்சிருக்க பிள்ளைய. அதுக்கு அந்த எனர்ஜி பிடிக்கல. அவன் சிகரெட் அடிச்சிருப்பான், அவன் தண்ணி குடிச்சிருப்பான். இந்த குழந்தைய அனுப்பாதீங்க சார், நெகட்டிவான ஒரு எனர்ஜி. சரிங்களா? வீட்டுக்கு வரும்போது அழுவோம். அந்த பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு எனர்ஜி ஹீலிங் பண்ணாங்க. அதான் வந்து இங்க ரொம்ப காலமா அது இருக்கு சார். இது புதுசு இல்ல. நாங்க என்ன பண்ணோம், அந்த உப்பு இல்லாம அந்த மிளகா இல்லாம அழகா இதை வச்சு நம்ம பண்றோம். அவன் சார் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாண மண்டபம், இங்க கல்யாணம் நடக்குது. 300 பேர் 400 பேர் இருக்காங்க. அவங்க கண்மை யார் மேல இருக்கு? பொண்ணு மாப்பிள்ள மேல. ரைட்டா? கீழே பாக்குறவங்க யாரு இருக்க? யார் உட்கார்ந்துருக்கா? சொந்தக்காரங்க. வேற பொண்ணு கேட்டவன், பொண்ணு கிடைக்காதவன், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், எல்லாமே வார்த்தை வந்திருக்காங்க. எல்லாம் வார்த்தை வரல சார். மொத்தம் வந்து குடும்பம் ஆசைப்பட்டிருப்பான், கிடைச்சிருக்காது. அவனும் உட்கார்ந்துருக்கான். இல்ல அது வீட்டுக்கு தான் நெகட்டிவ் எனர்ஜி. சரியா? இப்ப அந்த பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வராங்க, என்ன பண்றாங்க? சுத்தி விடுறாங்க சார். எப்படி சுத்தி விடுறாங்க? ஒரு பொம்பளை கூப்பிட்டு ஒரு தட்டை எடுத்து ஒரு தீபம் எழுதி ஏத்துறாங்க. குடிக்கும் போதே ஏத்துறாங்க சார். அந்த கண்ணு, ஊரு கண்ணு, கோயம்புத்தூர் கண்ணு, மட்டக்கார கண்ணு, டிரைவரோட கண்ணு, பேர் பாக்குறாங்க. ஒரு பொண்ணு அழகா இருக்கு, எப்பவும் போல தட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எரிச்ச பிறகுதான் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள போடுறாங்க. 2 பேர் மேல. இதான் வந்து எனர்ஜி. இப்ப நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போட்டு அழகா பாக்கலாம். ஏன் காட்டா இருக்கிறான், உனக்கு இவன் கூட அவனை மன்னிப்புக்காரு, இவன் கூட பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம வந்து ஹீல் பண்ணலாம். அதுதான் வந்து எனர்ஜி. ஓகே, நீங்க நாங்க இங்க வரைக்கும் நீங்க அக்செப்ட் பண்ண தேவையில்ல. வெரி இம்பார்ட்டன்ட் சார். யூ மஸ்ட் ஹேவ் ஓப்பன் ஹார்ட். தமிழ் என்ன செய்யுது? திறந்த மனதுடன் இருங்க. இந்த மனம் வச்சாக்கா இன்னும் நீங்க அழகா ஹீல் பண்ணி நல்லபடியா இந்த மோனை வச்சு நீங்க ஹீல் பண்ணலாம். ஹேவ் an open heart.
க்ளோஸ் மை மைண்ட். நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன், நான் எவ்வளோ குரு மாதிரி பார்த்துட்டேன். இதெல்லாம் வெளியே வச்சுட்டு வாங்க சார், நல்லா கத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரெடியா? என்ன அந்த ஊர்ல யாரும் பேச மாட்டேங்க. செய்ய விரும்பாத ஒண்ணு வந்துட்டு நாங்க வந்து என்ன பண்ண போறோம் சார், நீங்க நம்பாதவன் நம்ப வைக்க மாட்டோம், நம்பலையா நம்ப மாட்டோம். சரியா சார்? வாங்க சார். சார் நீங்க தான் வாங்க. இங்க தான் ரைட்டா சார். சார் உட்கார நீங்க வாங்க சார். உங்க என்ன ஃப்ரெண்ட் இருக்காங்க? ஃப்ரெண்ட் போய் வாங்க சார். சார் உங்க என்ன ஃப்ரெண்ட் இருக்காங்களா? வாங்க சார். இங்க 2 ஜாமான் இருக்கு சார். 2 ஜாமான் இருக்கு. அவங்க 2 பேர் கை விட்டுக்கிறீங்க. ஹவ் டச் சார்? நோ டச். யாரும் டச் பண்ணக்கூடாது. எப்படி டச் பண்ணி டச் பண்ணிக்காம பிடிங்க. இது பிடிங்க சார். இது வெள்ளக்கார ஸ்டைல். யார் ஸ்டைல் சார்? அந்த 2 கையும் பிடிக்கும் போது சார் 2 சக்கரம் மீட் பண்ணுது சார். இவரு எனர்ஜி அங்க போவோம், அவர் எனர்ஜி போவோம். எது நெகட்டிவோ அங்க போயிட்டு. இந்தியன் ஸ்டைல் ஹவுஸ் சார். இந்தியன் ஸ்டைல் எப்படி எப்படி ப்ரொடெக்ஷன். இது ஒரு முத்ரா. இந்த முத்ரா போட்டாலே சார் அவங்களோட நெகட்டிவ் நம்மளுக்கு வராது. கை வைக்கிறீங்க பாத்தீங்களா சார், அந்த 2 சக்கரம் மீட் பண்ணோம். அந்த 2 கையில 2 சக்கரம் சொல்லி அதை மீட் பண்ணோம். வரும்போது அந்த எனர்ஜி போவோம் சார். வெள்ளக்கார வந்து இப்படி பிடிப்பான். அந்த மாதிரி 7 சக்கரம் தான் போவோம் சார். அந்த 7 சக்கரம் தான் மீட் பண்ணுது வெள்ளக்கார பண்ண போதும் சார். அதான் ரொம்ப நெகட்டிவ் பார்க்கணும், ரொம்ப நெகட்டிவ் பார்க்க சார். இந்த 2 ஜாமா இருக்கு சார். திரும்ப உங்களுக்கு நானே இது ஏன் கூட we don't convince you. நம்ப கூடாது, நம்ம நம்ப வைக்க மாட்டேன். எங்க டைம் இல்லை சார். அதாவது எனக்கு என்ன ஒரு தப்பா ஒரு கத்துக்க வர மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு புது நம்பிக்கை கொண்டு வரக்குள்ள நெக்ஸ்ட் நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே வீட்ல வரல. நான் வந்து வச்சு இதை வைங்க, இது நல்லது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க வாங்க போங்க, நல்ல சந்தோஷம். அவ்வளவு. ஓகே, 2 ஜாமான் சார். எப்படி இல்லைங்க சார்? எப்படி தூக்குங்க சார். உங்களுக்கு புஷ் வரையா? ஓகே, புரியுது சார். அவங்க ரொம்ப ஹார்டா புஷ் பண்ண அதான் சொல்ல போறாங்க. என்ன சார் நீங்க சார் நீங்க படிங்க. கேட்டா நீங்க இதை படிங்க சார். நீங்க இதை படிங்க சார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு உருண்டையா இருக்கு, இது உண்டு, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். இப்படி பார்த்தீங்களா சார்? தொடர்ந்து என்ன காமிக்கிறீங்க பாருங்க சார். நான் உங்களுக்கு ஒன்னும் கன்வின்ஸ் பண்ண வரல, புரியுதுங்களா? அது என்ன சார்? நெல்லிக்காய், அது வந்துட்டு லெமன். இது 2 ஜாமுன் முருங்கை சாப்பிடாது சார். இது 2 ஜாமுன் முருங்கை சாப்பிடாது. இந்த 2 முருங்கை சாப்பிடாது சார். அணிலும் சாப்பிடாது. ஒரு புழுவும் பார்க்க முடியாது. புழு பார்க்க முடியுமா சார்? உங்களுக்கு புழுவுக்கே முடியாது. நம்ம எப்படி சார் போட்டு சாப்பிடணும்? தெரியாது சார். சரிங்களா? இந்த மாதிரி சார் நாங்க வந்து இங்க வந்து ஒன்னும் கான்வின்ஸ் பண்ண மாதிரி இல்ல. ஏன் நான் உங்களுக்கு இன்னும் வைக்கல, வித்தாதான் இது நல்லது, இது பண்ணோம், அது பண்ண நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் குரூப் இருக்கா? நாங்க ஒரு குரூப், நான் ஒண்டி நான் உலகம் கூட போவோம் சார். இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, வாலண்டியர்ஸ் ஆகும். இந்த டைம் வந்து அவங்க 2 பேரும் ஹெல்ப் அவ்வளவுதான். நாளைக்கு உங்க ஊர்ல நீங்க கிளாஸ் தான் நீங்க பண்ணுங்க, நாங்க வருவோம், அவ்வளவுதான். சரிங்களா?
What we do is share my experience. அனுபவத்தை உங்களுக்கு பார்த்துக்க போறோம். Next, bring some simple awareness. Simple awareness that everyone can do. எல்லாமே இந்த கோலை பாச்சு நீங்களே ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கா. 5 வயசு பிள்ளைங்க பண்ணலாம், 6 வயசு பிள்ளைங்க கூட பண்ணலாம். எல்லாமே இது பண்ணலாம். சரிங்களா? Next. Okay? No copyright. இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க கத்துக்கிறது போய் சொல்லி கொடுக்கலாம், எல்லாரும் பார்த்துக்கலாம். Okay, no copyright. Okay, next வந்து teach what is today, share with everyone. யாருக்குமே சொல்லுங்க நீங்க. Next, public notice, no touch. யாரும் டச் பண்ண கூடாது சார். No touch. No drug, prana therapy. It's open to all race. எல்லா ரிலிஜன் வரலாம், முஸ்லிம்ஸ் வரலாம், கிறிஸ்டியன்ஸ் வரலாம், யார் பண்ணாலும் இது மத சம்பந்தப்படாத ஒரு ஹீலிங். Next, violence is replace any form of medical treatment. Doctor பார்க்கணும். Okay, next. பிராணா இதெல்லாம் வந்து நான் புஷ் பண்ண போறேன் சார், டைம் இல்லை. இவங்க படிங்க 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 படிச்சாச்சா? நெக்ஸ்ட், எல்லா இடமே இருக்குது பிராணா, தண்ணிக்குள்ளே இருக்கு. நெக்ஸ்ட், பூமி பூரா இருக்கு, ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட், எவ்ரிவேஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம். ஃபார்ஸ்ல வந்து பிராணா, சைனீஸ்ல வந்து சி சி. நெக்ஸ்ட் வந்து கி இன் ஜப்பனீஸ். நெக்ஸ்ட் மானா இன் பாலினேசியா. இதெல்லாம் பல மாத்த இயற்கை வந்து இட்ஸ் கால்ட் உயிர் சக்தி. தமிழ் உயிர் சக்தி, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி நமக்கு தேவைப்படுது. இது வந்து ஆப்ஸ்டேட் இல்ல, ஏதோ ஒரு சக்தி நம்ம தேவைப்படணும். நெக்ஸ்ட், யோகா. யோகா டைச்சி, சீக்கும், அகிலோ எக்ஸெட்ரா. ஓகே, இது யோகா. யார் யோகா பண்றது? யாரு யோகா இன்ஸ்ட்ரக்டர்? செஞ்சீங்களா? செஞ்சிருக்காங்க. வாங்க மேல வாங்க. யாரு பெண்கள் வேணும்? யங் பீப்புள், இந்த ஸ்பீக்கர் இருக்க அப்பட ஸ்பீக்கர். சரி, நீங்க என்ன மாதிரி யோகா செஞ்சீங்க சார்? சொல்லுங்க சார். வேற செய்வீங்களா? எல்லாம் போட்டீங்க இன்னைக்கு? ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்கூல் நம்ம பண்ணிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணோம் சார், அதாவது இந்த சக்கரா வேலை செய்த இல்லையான்னு நம்ம கிளாஸ் பத்துக்கு ஒரு வழி. ஓகே, இது வந்து ஒரு பெண்கள் நான் சுத்த முடியாது. நான் வந்து இதை சுத்த ரொம்ப லைட்டா இருக்கு, புரியுதுங்களா? சுத்தமா நான் இப்படிதான் சுத்தணும் சார். இப்படி சுத்த முடியாது, பார்த்தல சுத்த முடியாது. நோ வே, சுத்தவே சுத்தாது. இந்த ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன பண்ண போறேன், 2 கை வைக்க சார். ஓகே, என்ன பண்ண போறேன், கைக்கு தம்பி சார். இந்த கையில வந்து 2 சக்கராஸ் இருக்கு. இது வந்து பாம் சக்கரம். இதை வச்சுதான் சில குருமார்கள் உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? பிளஸ் பண்ணி பாத்தீங்களா? குரு எல்லாம் பிளஸ் பண்ணுவாங்க. அந்த பிளஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துக்கு போகும். இப்படிதான் பிளஸ் பண்ணுவாங்க, கை குடிமா வரும். ஓகே, எப்படி வைங்க சார். நான் என்ன பண்ண போறேன், இந்த வான் எடுத்து மேல வைக்க போறேன். இது என்ன பண்ண போது பார்க்க போறேன். இதை வைக்க போறேன் பேரு. Anything happening, sir? Nothing happening. சரியா? இப்ப வந்து இப்ப வந்து இது வந்து மைனர் சக்கரா, அப்புறம் மினி சக்கரா. எல்லா பூக்குல வந்து 7 சக்கரத்தை போட்டுப்பாங்க. 1 2 3 4 5 6 7. ஆனா இன்னும் சில சக்கரா தான் இருக்கு. மைனர் சக்கராஸ், மினி சக்கரா, சக்கரா. நான் என்ன பண்ண போறேன், இதை எடுத்து இது ஒண்ணு பண்ணல, இங்க வைக்க. இது வந்து மினி சக்கரா சார். என்ன பண்ண தெரியுமா சார்? என்ன பண்ணுது, பொண்ணுக்கு போயிட்டு ஆடிட்டு இல்ல சார். பொண்ணுக்கு போயிட்டு சார் ஆடு. இது ஆடிட்டு சார். பொண்ணுக்கு போயிட்டு இங்க வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப வந்து இங்க வராங்க. அது எப்படி நோ இங்க பண்ணும்போது இதோ புண்ணுக்கும் போயிட்டு அந்த யோகா பண்ணணும். பொண்ணுக்கு போகுது, ஆனா நடுவில் வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா? இப்ப என்ன பண்ண போறேன், I will teach you a simple yoga asana. Would you want to learn from me? Okay, thank you. இது ஒண்ணு பண்ணாதீங்க. இந்த கை பண்ண வீசா போய் கேட்க நான் சவுண்ட் பண்ணி மூச்சு எடுக்க மாதிரி வரைக்கும் மூச்சு விட போகும். இந்த டைமுக்கு மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடணும். நெக்ஸ்ட் வந்து இப்படி வரணும். ஒரு 10 வாட்டி செய்யுங்க சார். ஒரு வாட்டி உள்ளுக்கு, ஒரு
சொல்லுங்க சார். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல். என்ன பண்றாரு? சாதாரண ஒரு யோகா ஆசனம் அவர் கைக்கு செய்யறாரு. வேற ஒரு பாடி மூவ் பண்ணல சார். அந்த கை மூவ் பண்ண மூச்சுல வச்சுதான் பண்றது, வேற ஒண்ணும் பண்ணல. இந்த கை மட்டும் தான் ஒரு நவருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே சார், பண்ணியாச்சா? 10 வருடம். அந்த கை எடுங்க, 2 கை நீங்க இதுல ஒண்ணுமே பண்ணல, இதுல பண்ணீங்க. இப்ப நான் ஓனுட்டு இந்த இதை வைக்க போறேன். என்ன பண்ணுது சார்? என்ன சைஸ்ல சார்? சைஸ பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நல்லா பெருசா இருக்கு. இதான் சக்ரா இஸ் ஆக்டிவேட்டட். இது பண்ணுவீங்களா சார்? நார்மலா பண்ணுவீங்களா? நார்மலா பண்றது இல்ல. இதுதான் ப்ராப்ளமே. நேரப்படி இப்படி திப்பாங்க, அப்படி இப்படி திப்பாங்க. இதை பண்ண மாட்டாங்க சார். Must start with the small chakras first, then go to the big chakras. யாரும் பண்ண மாட்டாங்க சார். இது சிம்பிள் ஆன்சர். சார் முடிக்கல நானு. இது பெருசா இருக்கு, இது பார்ப்போமா? Clockwise, but small circle. Why? Mini chakra. இது மைனர் சக்கரா. ஈஸி ஹம் சக்கரா சொல்லிட்டு இந்த கையில ஒண்ணுமே பண்ணலாரு, இந்த கையில வைக்க போறப்ப இது அதே மாதிரி மாற்றமே. அதுக்கு என்ன பண்ண சார்? அப்புறம் காலு, அப்புறம் இதுக்கு எல்லாம் சக்கரஸ் இருக்கு சார். இத பண்ண பண்ணதான் சூரிய நமஸ்காரம். Okay, very good. Thank you. Sir, you go with me. Black tea. See the other. Sakara boy. This is tea, but tea coffee. My என்ன பண்ணிருக்கோம்? நாங்க கிளாஸ் பண்ண போறது இது காஃபி. ஓகே சார், இந்த காஃபி ஓகே. ஏட்டா சார், கை பிடிங்க, கை பிடி மேல வைங்க. ஏட்டா நீங்க சார் அதே பார்த்தா புஷ் பண்ண போறேன். ஸ்டாப், நல்லா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஏட்டா ஸ்டாப் பண்ணுங்க சார். ஓகே புஷ், ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்டாப். ஓகே இப்போ என்ன பண்ணுங்க சார்? இந்த காஃபி எப்படி ஃபில் பண்ண முடியும்? ஃபில் பண்ண முடியும் பாருங்க சார். சரியா சார்? Not too bad. Not too bad. Nalla irukku. Not too bad. Still strong. Okay, still strong. Not too bad. What I do? That's getting bigger. கொஞ்சமான காபி ஓகே. ஆனா அந்த காபி கூட வந்து எனர்ஜி கொஞ்சம் கூட வருது சார். கொஞ்சம் நெகட்டிவா நான் என்ன பண்ண போறேன்? இந்த காஃபியை நம்ம கிளீன் பண்ணுவோம். வாங்க சார். காஃபி டாக்ஸிக் எனர்ஜி எனக்கு இது. So நான் கிளீன் பண்ண போறேன். Healing one, please remove all the toxic energy from the coffee. Yeah. Wow. So how hard I was pushing. See how I'm like it? See? You became stronger than this now. Even without the coffee. அந்த மாதிரி காபி டீயை குடிக்கும் போது வான் எடுத்து கிளீன் பண்ணி குடிக்கும். தெரியுமா சார்? காலையில கிளீன் பண்ணிக்கணும். அந்த டாக்ஸிக் போனோட உங்களுக்கு பிரச்சனை விட்டு போறீங்க. ஓகே, தேங்க்யூ சார். அந்த மாதிரி இதெல்லாம் யோகா எக்ஸசைஸ், சைனீஸ் தைச்சி, தைச்சி, அப்புறம் அக்கிடோ, வேத பிராணாயாமம் எங்க இருந்து வருதுனாங்க? சூரியன்ல இருந்து வருது, பூமியில இருந்து வருது, காஸ்மிக்ல இருந்து வருது. இதெல்லாம் போக்குறது நம்ம கொண்டாடி முடிச்சாச்சு. இந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகே, 3 principles of healing.
Number one, the body heals itself. The body heals. நம்ம உடலுக்கு வந்து அது ஹீல் பண்ண தன்மை வந்து இறைவன் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு ஹீலிங் அதை பண்ண முடியும் சார், வைரஸ். அந்த வைரஸ்னால தான் சில வியாதி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வைரஸ் மட்டும் தான் பிரச்சனை. நம்ம மற்ற வழியெல்லாம் சார் நம்மளால போக்க முடியும். நம்ம தன்மை, நம்ம உடல் தன்மை இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? Indian people are very, very strong. You agree with me? Agree பண்ணுறீங்களா? Indian people எங்க போனா கூட உங்களுக்கு வந்து வியாதி வராது. ஒத்துக்கிறீங்களா சார்? சிங்கப்பூர்காரன், மலேசியாக்காரன், இந்தியாவுக்கு வந்தா நானும் இன்னும் பயத்துல போவோம். கேள்விப்பட்டீங்களா? பயத்துல போக மாட்டோம். சாப்பாடு ஒத்துக்கல, அந்த பாக்டீரியா அவங்களுக்கு ஒத்துக்கல. பாக்டீரியா ஒத்துக்கல. சரிங்களா? அதனாலதான் இந்த பாடிக்கு ஹீல் சார். நெக்ஸ்ட் பிராணம். அந்த பிராணம் வந்து உடலுக்கு தேவைப்படுது. உடல் ஆரோக்கியம் வந்தா அந்த பிராணம் நம்மளுக்கு வரணும். அந்த பிராணம் எப்படி வருது, எப்படி பிளாக் பண்ணுது, யாரு பிளாக் பண்றா, இதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பிளாக் பண்ண வழி வரும். எப்படி அந்த பெரியவரை வந்து பல்வழி போகிறாலும் அதே மாதிரிதான். வெரி சிம்பிள். அந்த பிளாக் பண்ணா வழி வரும். வழி இருக்கா சார்? வெரி குட். அந்த மாதிரி நெக்ஸ்ட், எவ்வளவு பிராணம் இருக்கோ அவ்வளவு மனது வந்து நம்ம பாடி வந்து வேண்டாம் இருக்கு. நம்மள அதிகமா பிராணம் இருந்தாக்கா அந்த உடம்பு வந்து எல்லாருக்குமே ஆரோக்கியமா இருந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும், எப்படி அந்த பிராணம் இருக்குது அதை நம்ம கத்துக்கணும் சார். சரி, அந்த பிராணம் கொடுப்போம். எனக்கு ஒரு லேடி வேணும். 49 கிலோ வாங்க. நீங்க வரீங்களா? வாங்க. 3 வயசு மேடம். 40 24 வாங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார். 2 பேரும் உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? 2 வயசு தான் மேடம். ஏன் மேடம் பழக்கி லைன் எடுத்தீங்க? என்ன ஆக்சிடென்ட் பண்ணீங்க? உங்களுக்கு பிடிக்க முடியாமல என்ன பண்ணீங்க? நீங்க இந்த மாதிரி பிடிக்கணும் கூப்பிடுறோம் வாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கூப்பிட்டு கோச்சிக்காதீங்க. இப்படிதான் பிடிப்பேன். நான் என்ன தெரியும் உங்களுக்கு புரியாத இவங்களை பிடிக்கவே முடியல. ரொம்ப டைட்டா போடுறாங்க. சரி, எங்க ஆக்சிடென்ட் வருவீங்க? எங்க ஆக்சிடென்ட்? எந்த உடல் ஆக்சிடென்ட்? அப்படா மேடம் உங்க மேல குதிக்க போறேன் மேடம். உங்களை குதிக்க போறேன். அதுதான் முடியுமா? உடல் காமிக்க. சரி வாங்க. சரி பாப்போம். சரி பாருங்க, நம்ம உடல்ல வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த வந்து நம்ம வார்டு கொடுத்தாக்கா நம்ம 10 மடங்கு ஆரோக்கியம் ஆயிடலாம், ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம டச் பண்ணுங்க. சரியா? கை எப்படி வைங்க? ஓட வச்சு கை எப்படி வைங்க? இப்படி வைக்கணும். இப்படி வைக்க போறீங்க. சரியா? அங்க பார்க்க போறீங்க. ஓகே, நல்ல கொஞ்சம் பிடிமாங்க. அந்த இது வலிக்க வருது. ஓகே சரி, என்ன பண்ண போறாங்க இப்போ வந்து மேடம், நான் அமுத்தி அழுத்த போறேன். நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பிடிச்சிக்கணும். நான் அமுத்த நல்லா மாட்டான். ஓகே சரியா? சாப்பிட்ட மாட்டேன். வெரி ஸ்ட்ராங். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உண்மையில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. என்ன மேடம் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அதெல்லாம் உட்காந்து என்ன சம்மந்தம் இருக்கு மேடம்? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க மேடம். ஏன் மேடம் நீங்க காலேஜ் பேசிக்கிறது ஓகே? ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? முடியல. எப்படி வந்து கேட்கறாங்க பாய்த்தா திருப்பி குடிக்க, நல்லா போய் குடிக்கணும், நல்லா போய் ஜெயிப்பு குடிக்க. இப்படி முடிச்சிருக்கீங்க கடை முடிச்சு கையில் இருக்கு. அப்புறம் சரியா? ஓகே, குடிக்க போறேன். ரைட்டா? முடியுமா? முடியுமா? முடியாது மேடம். என்ன கேட்டுறீங்க? சரி வாங்க, 2 பேர் வாங்க. வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் இங்க வைங்க. சரி, எங்க அந்த கை நிக்குதோ இந்த எண்ணத்தை வந்து ஸ்பிளிட் சொல்றாங்க. இப்படி வரும் ஸ்பிளிட் சொல்றாங்க. இந்த கை கீழே இந்த இடம் இது வந்து சும்மா வந்து காமிக்கலாம். எங்க இப்ப இதை விட இந்த இடம். நான் என்ன பண்ணுவேன், இந்த வால் கிட்ட வைப்பேன்.
இந்த 1 எடுத்து அங்க காமிக்க போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கு வந்து 11 12 13 14 15. இது கூட உங்களுக்கு வந்து 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரியா? அதே மாதிரி செய்யுங்க. இல்லையா? ஓகே, ரெடியா? நிக்கிறாங்களா? நேரா? ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? நேரா நிக்கலாம் கேட்ட சொல்றீங்க. இதுக்குள்ள வரோம். ரெடியா? ஓகே. ரெடியா? 78 கிலோ. எத்தனை கிலோ? 78 கிலோ. நீங்க 3 மடங்கு கிட்ட வரேன். இல்ல 2.5 மடங்கு. எப்படி தூங்குறீங்க நீ? ஃபீல் பண்ணிச்சா? என் வெயிட் ஃபீல் பண்ணிச்சா? நல்லா இல்லையா? அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. அதான் சார் நோமா இருக்க மாதிரி சொல்றாங்க அவங்க. நல்லா அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஆனா அந்த இடத்து தெரியணும். இந்த இடம் சரி. நீங்க நடந்து போறீங்க ரொம்ப டயர்டா இருக்கு வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 சரி. இந்தியால வந்து ஓடுறாங்க பார்த்தீங்க சார், ஒலிம்பிக்ல ஓடுறாங்க. உங்களோட பாட்டில் உட்காந்து ஓடுறாங்க. என்ன பண்ணுங்க சார்? எங்க உட்காந்து சொல்லுங்க. ஹீல் ஸ்பிரிட் சக்கரம் ஆஃப் தி இந்தியன் அத்லெட் அப்படியே பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க சார். நீங்க இந்தியால இருந்து பண்ணுங்க. அவங்க வந்து அமெரிக்கால ஓடிட்டு இருப்பாங்க. பண்ணுங்க சார், ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. அந்த மாதிரி சார் we know எங்க வந்து நம்ம பண்ணாலும் இந்த மாதிரி பண்ண முடியும். அதான் cause of disease. Number 1, external factors, bacteria, virus, protozoa. There is no cure. வைரஸுக்கு வந்து வைரஸ் கிருமிக்கு வந்து கியூரே இல்லை. நம்ம உடலை தான் கியூர் பண்ணோம். அதனால சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவாங்க? இது கொடுப்பாங்க, அம்மா ஊசி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 2-3 வாரம் இருக்கு. போலியோ, ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு நம்ம பாடி வந்து தெரியும் என்ன நடக்குது. இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் ஃபீவர் கொடுக்குறாங்க, டிப்தீரியா, மலேரியாவுக்கு வந்து இல்லை, அவர் டெங்கி ஃபீவருக்கு இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சாக்க எல்லாத்துக்கும் போட்டுவாங்க சார். நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. நம்ம பாடியே இப்போ வந்து அம்மா ஊசி போடுறாங்க. என்ன உங்களுக்கு போடுறாங்க சார்? என்ன போடுறாங்க? செத்து போன கிருமி உங்களுக்கு விடுறாங்க. போட்ட பிறகு 2 நாள் ஜுரம் நிற்கும். 3 நாள் 3 நாளா இல்லைங்க. உடல் வந்து ரெடி ஆகுது. ஓ, இதான் கிருமியா, ரைட். நாளைக்கு அந்த கிருமி வரும்போது தெரிஞ்சு போறோம், சண்டை போடும், ஃபைட் பண்ணும். அது மாதிரி நம்ம பாடி வந்து யூஸ் பண்ணலாம். சரிதா? அது ரொம்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. பண்டிகை